35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். சார், இப்போ லோக்கி அவர்கள் கமல் ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ண போறாருன்னு சொல்றாங்க. சார், ரஜினி சாரோட 46 வருட மிகப்பெரிய ஒரு கனவுன்னு நான் சொல்வேன். செகண்ட் திங், இப்போ ஆடியோவில் கூட அந்த ஒரு கேமியை சொல்லும்போது என் மனசுல கமல் தான் ஓடிட்டே இருந்தது. கமல் பண்ணால் தெரிக்கும் அப்படிங்கும் போது கமல் கூட அவர் பண்ணுறதுக்கு எப்போவுமே ரெடி. கமல் தான் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. அதுக்கு காரணம் வந்து என்னென்னா, ரஜினி உனக்குள்ள மாஸ் வேறு, எனக்கு வந்து மாஸ் வேறு. இப்போ ஒரு ஸ்பெஷல் நியூஸு, கூலிக்கு வந்து யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து மேக்ஸிமம் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பேசிகிட்டு இருக்கும்போது கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இப்போது பிலோ 18 சொல்ல போயிடுவாங்க. அபோவ் 18 போயே கிட்ட 600 கோடி வந்திருக்கு அப்படின்னா, பிலோ 18 போனாங்கன்னா அந்த கனவு 1000 crores சாலிடாக அடிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ரஜினியும் கமலும் சேர்ந்து ஈக்குவல் ட்ராக்கில் பண்ணுறாங்க. இது லோகேஷ் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பம்பர் லாட்ரி. ரஜினி ஃபேன்ஸும் கமல் ஃபேன்ஸும் ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. ஈக்குவலாக இருக்குது. இந்த பட்ஜெட் வந்து ஒரு முக்கியமான பேசும். கண்டிப்பாக பட்ஜெட் 700 கோடி, மினிமம் 700 கோடி தேவைப்படும். 700 to 750 கண்டிப்பாக தேவைப்படும். ரஜினியும் கமலும் ஸ்க்ரீனில் வரும்போது அது வந்து எப்படி இருக்குன்னு சின்ன கண்ணை மூடிட்டு ஒரு ட்ரீம் பண்ணி பாருங்களேன். அப்படிங்கும்போது இந்த ஸ்கிரிப்டும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வில்லன் இமேஜ் உள்ள ஸ்கிரிப்ட் தான், ஓஜி தான். ஸோ ஒரிஜினல் கேங்ஸ்டர் ஃபிலிம் தான். 63 கமல் என்ட்ரி, 75 இந்த ரஜினி என்ட்ரி. அப்படிங்கும்போது அந்த 2 இமயத்தை ஒன்றா சேர்த்து வச்சு பண்ணுற வாய்ப்புனா சாதாரண விஷயம் கிடையாது. லோகேஷ் தான் கிடைக்குது. அது மிகப்பெரிய வாய்ப்பு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியன் அன்பு வணக்கம். நம்மோட சினிமா விமர்சகர் வெங்கடேஷன் இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போது லோக்கி அவர்கள் கமல் ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ண போகிறாருன்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாளாகவே வந்து கமலும் ரஜினியும் எப்போ இணைவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு. இப்போ அஜித்தும் விஜய் இணைகிறாங்கன்றது எந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோ, அதே மாதிரி தான் கமலும் ரஜினியும். ஏன்னா அவங்களுக்கான அந்த பாண்டு வேறு மாதிரி ஒரு பாண்டு அது. ஸோ இவங்க இணைவாங்களா, இல்லை அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கா, அதெல்லாம் இணைய மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ ரீசெண்டாக கூலி ஆடியோ லான்ச்சில் ரஜினி அவர்கள் ஓப்பனாகவே பேசியிருந்தார். கமல் சார் வந்து கேமியோ பண்ணியிருந்தால் எப்படி இருந்திருக்கும், நான் அப்படியே பறந்துட்டேன் அப்படின்ற அளவுக்கு. அப்போ ரஜினி சாருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இதை பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ லோக்கி கையில் கமல் ரஜினி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார், ரஜினி சாரோட 46 வருட மிகப்பெரிய ஒரு கனவுன்னு நான் சொல்வேன். நான் கமல் மேலே தனி மரியாதையாக வச்சுருக்கேன். பட் ஏஜில் ரஜினி சார் சீனியர், அவர் ஜூனியர். ஆனால் ஸ்க்ரீனில் அவர் சீனியர், இவர் ஜூனியர். கமல் மேலே எப்போதுமே மிகப்பெரிய ஒரு அன்பு, பாசம், நட்பு வச்சுருக்கணும். ஏன்னா கமலுங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய பிம்பத்தோட ஒன்றா காரில் ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கும்போது என்னால் அது நிஜமானே புரிஞ்சுக்க முடியல. அவர் டோனிங்க, டோனிங்க, ஒரே காரில் 2 பேரும் போகிறோம் அப்படிங்கும்போது நான் பிரமிச்சிட்டே இருந்தேன் அப்படின்னு விஷயத்த சொல்கிறார். செகண்ட் திங், இப்போது ஆடியோவில் கூட அந்த ஒரு கேமியை சொல்லும்போது என் மனசுல கமல் தான் ஓடிட்டே இருந்தது. கமல் பண்ணால் தெரிக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் அப்படிங்கிற சொல்கிறேன். அப்படிங்கும்போது கமல் கூட அவர் பண்ணுறதுக்கு எப்போவுமே ரெடி. கமல் தான் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. அதுக்கு காரணம் வந்து என்னென்னா, ரஜினி உனக்குள்ள மாஸ் வேறு, எனக்கு வந்து மாஸ் வேறு. பட் நான் படம் பூரா பண்ணி கைத்திட்டு வாங்கிறத நீ ஒரு செகண்டில் பண்ணி கைத்திட்டு வாங்கிட்டு வரேன். அது கமல் நேரடியாக சொல்லியிருக்காரு இன்டர்வியூவில். ஸோ அப்போ அதனால் உன்னோட ரூட் தனி, உனக்குன்னு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சு, ஃபேன்ஸ் உருவாயிட்டாங்க, எனக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்குது, நம்ம ட்ராவல் பண்ணுவோம். பட் நம்ம நட்பு எப்பவும் போல இருக்கும், படங்களில் வந்து நம்ம விளையிறோம்னு சொல்லி கமல் எடுத்த முடிவு. அப்போ கூட ரஜினி சார் வந்து வேணாம், இந்த முடிவை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறார். பட் நீங்கள் ஹீரோ, நான் எனக்கு அது சின்ன ரோல் கிடைச்சா கூட போதும் அப்படிங்கிறத ரஜினி சாரோட ஒப்பீனியன். ஓகே. பட் கமலுடைய பிடிவாதத்தினால தான் அவர் 2 பேருமே அந்த ஒன்றா நடிக்கிறது வந்து அவர் பிரிஞ்சாங்க. பட் அவங்களுடைய எப்பவுமே என்னென்னா, ஒரு விஷயம் நடும்போது 2 பேர் சேர்ந்து பண்ணணும், 2 பேருக்குமே இருக்குது ஒன்றா பண்ணணும், மீண்டும் பண்ணலாம் அப்படின்னு. அப்போது அதுக்கான வாய்ப்புகள் வரல. கிட்டத்தட்ட 16 படங்கள் வரைக்கும் பண்ணினாங்க, 2 பேரும் ஒன்றா பண்ணாங்க. இதுக்கப்புறம் ஹிந்தி படம் ஒரு படம் பண்ணாங்க. ஸோ அந்த 85 முடிஞ்சிச்சு. தமிழில் 79, 80s முடிஞ்சிச்சு. அப்போது ரஜினி சாருக்கு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்தது, கமலுக்கும் இருக்குது. பட் இதில் இடையில மிடில் இப்போ லாஸ்ட்டாக 3-4 years பேக் வந்து ராஜ்குமார் ஃபிலிம் இன்டர்நேஷனலில் அவருடைய தயாரிப்பில் ரஜினி ஹீரோ, லோகேஷ் டைரக்ஷனில் ஒரு படம் பேசப்பட்டுச்சு. அது சில காரணங்களுக்காக அது கொஞ்சம் முடியாமல் போச்சு. அப்புறம் அவருடைய மண்ணில் விக்ரம் பண்ணார். அதில் வந்து ரஜினி சார் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணது இருக்குது, கண்டிப்பாக பேனரில் படம் பண்ணுவேன்ட்டு. பட் நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வேணும், கண்டிப்பாக ஈக்குவல் இருக்கணும், ஸ்ட்ரென்த் இருக்கணும். அப்போ அந்த இதை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு டைரக்டர் வேணும், செலவு பண்ணுறதுக்கு ஒரு பேனர் வேணும். இது எல்லாம் அமைஞ்சுதுன்னா நம்ம படம் பண்ணுவோம் கமல் அப்படின்னு ரஜினி சார் ஸ்டேட்மெண்ட். கமலும் ஓகே வெயிட் பண்ணுவோம். பட் அந்த நேரம் இப்போ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான்.
ஏன்னா அவர் கமலை வச்சு ஒரு படம் ஹிட்டு கொடுத்துட்டார். கூலிங்கிற ஒரு படத்தை இப்போ கொடுத்து வேர்ல்டு லெவலில் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக போயிட்டு கதை சரியில்லை உதா சில கிலோமீட்டரை ஒதுக்கி வச்சுருவோம். அதுக்கு மீறி இன்றைக்கி இந்த படம் சக்கப்போடு போட்டுருக்கு. இப்போ ஒரு ஸ்பெஷல் நியூஸு, கூலிக்கு வந்து யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து மேக்ஸிமம் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பேசிகிட்டு இருக்கும்போது கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இப்போது பிலோ 18 உள்ளே போயிடுவாங்க. அபோவ் 18 போயே கிட்டத்தட்ட 600 கோடி வந்திருக்கு அப்படின்னா பிலோ 18 போனாங்கன்னா அந்த கனவு 1000 crores சாலிடாக அடிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஆக்சுவலி இது கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருக்கலாமே சார். இல்லை, முன்னாடி சென்சார் கொடுக்குறாங்க. இப்போ மறுதணிக்கைன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் போகிறாங்க இப்போ. ஏன்னா நிறைய ஃபேமிலிஸ் வந்து ரஜினி சார் படம் பார்க்க முடியாமல் பசங்க அழுகுறாங்க வீட்டில், அவங்கள விட்டு எங்களுக்கு வர முடியலன்னு நிறைய பேர் வந்து மெசேஜ். இப்போ அவர்களுக்காக தான் அந்த மறுதணிக்கைக்கு போகிறாங்க. இப்போ அந்த ஒரு டெட் பாடி எரிக்கிற ஒரு விஷயம் தான் ஹைலைட்டாக பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கு தான் சென்சார் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அப்போவே வந்து அதை கொஞ்சம் நீங்கள் பிளட்டர் பண்ணி ரிலீஸ் பண்ணிங்கன்னா, கட் பண்ணிங்கன்னா யூஏ தரேன்னு தான் சொன்னாங்க. பட் கதையுடைய கண்டென்ட்டே அதுதான் இருக்குது, அதை நம்ம எடுத்துட்டோம்னா புரியாது அப்படிங்கிற ஒரு தாட் லோகேஷுக்கு இருந்ததுனால தான் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணார், கிடச்சிச்சு. இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ எல்லாருக்கும் மெசேஜ் தெரிஞ்சிருச்சு, இதனால தான் அதை சீனை கட் பண்ணி கிட்டத்தட்ட கட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ சென்சார் கட்டில் எது கட் பண்ணாங்கன்ற ரிசல்ட்டு இப்போ ஆன்லைனில் போனால் சென்சார் கட்டில் பார்க்கலாம் நம்ம. இப்போ யூஏ கிடச்சிட்டாங்கன்னா இப்போ அந்த அடின்னு சொல்ல வருவாங்க. ஸோ இது ஒரு ஹிட்டு, மெகா ஹிட் கொடுத்துட்டார். அப்போது கிட்டத்தட்ட ஒரு லோகேஷுடைய வரிசையாக ஹேட்ரிக் ஹிட்டு 400 கோடி கிராஸ் பண்ண டைரக்டர் ஒருத்தர் தான் இண்டஸ்ட்ரியில். இப்போ அந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படும் போது தான் இப்போ ஒரு மாஸ்டர் பிளான் கமல் போடுறார். ஏற்கனவே விக்ரம 450 கோடி கொடுத்துட்டார். கூலி 600 கோடியை டச் பண்ணி போய்கிட்டு இருக்கு. அது இனி எந்த லெவலுக்கு போகணும்னு தெரியும், 1000 கோடி தாண்டலாம். அப்படிங்கும்போது ஆல்ரெடி கமல் பேனருக்கு இது ரஜினி ஒரு படம் பண்ணுறதா சொல்லி வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுது. அப்போ லோகேஷ் வந்து ஒரு கதையை ரஜினி சார் ஆல்ரெடி சொல்லியிருக்கார். இப்போ எவ்ரிதிங் எல்லாம் ஓகேங்கும் போது அதை இன்னும் கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணி கொஞ்சம் ஸ்டைலாக மாற்றுவோம் கதையை. ஏன்னா கமல் இருக்கும்போது வந்து அந்த இன்புட் அதிகமாக இருக்கும். விக்ரமனுடைய மிகப்பெரிய ஹிட்டுக்கே கமல் ஒரு காரணம். லோகேஷ் டைரக்ட் பண்ணால் கூட கமலோட இன்புட் அதில் அதிகம். அப்படிங்கும்போது இதில் வந்து கதையை கமல் சும்மா விடமாட்டார். அப்படி அலசி ஆராய்ச்சி எடுத்துகிட்டு தான் அவர் ஒரு விஷயத்தை பண்ணுவார். இப்போ ரஜினியும் கமலும் சேர்ந்து ஈக்குவல் ட்ராக்கில் பண்ணுறாங்க. இது லோகேஷுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பம்பர் லாட்ரி தான் நினைக்கிறேன் நான் இதை. ஓகே. பட் அவர் மேக்கிங்கில் நல்லா கொண்டு போகணும். இதுதான் கதை, நான் பண்ணுறதா படம்னு இனி அவர் டிசைட் பண்ணக்கூடாது. எல்லாம் சேர்ந்து கைத்தட்டும் போது ஒரு படம் வெற்றி அடையும். அப்போது இந்த கதையை உருவாக்கி சாலிடாக 1000 கோடி இல்லை 1500 கோடி தாண்டுற அளவுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை லோகேஷ் தக்க வச்சு நல்ல கதையை உருவாக்கி கூட இருக்கிற நல்ல அசிஸ்டன்ஸு யாராக இன்னும் தேவை. ரஜினிக்கு என்ன மாஸ் சீன், எனக்கு வந்து ஒரு 20 சீன் வேணும்னு சொல்லுங்கள். கமலுக்கு ஒரு 20 சீன் வேணும், எனக்கு தெரியாது கதை இது. ஆளால் டெய்லி ஒரு சீன் சொல்லுங்கன்னா டெய்லி ஒரு சீன் சொல்ல போகிறாங்க. அதில் எது தேவையை ஃபில்டர் பண்ணலாம், அப்படி தான் டிஸ்கஷன் உருவாகும். ஸோ அப்படிலாம் உருவாகி பண்ணி ஒரு மாஸாக ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு படம் கொடுத்தாங்கன்னா பேன் இண்டியா படம்னு சொல்கிறோம், அது பேன் வேர்ல்டு படமாக இருக்கும் கண்டிப்பாக. இல்லை சார், இப்போ பாலிவுட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி கொலாபரேஷனில் பண்ணுறது, பெரிய ஹீரோஸ் வந்து ஒன்றா நடிக்கிறதெல்லாம் ஒரு ரொம்ப சாதாரணமாகவே நடந்துடும் சில நேரங்களில். இப்போ தெலுங்கில் இப்போ ரைட்டாக அதை ஆரம்பிச்சு கன்னடத்துலையுமே கொண்டு வந்துட்டாங்க. தமிழ் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு டைட்டில் கார்டு கூட பிரச்சனை தான். இப்போ யார் பேரை நீங்கள் போடுவீங்க அப்படின்ற பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணி இவருக்கு இவ்வளோ ஃபைட் இருக்குது, இவருக்கு இவ்வளோ மாஸ் சீன் இருக்குது, இவருக்கு இப்படி இருக்கா. இதனால தான் ஆக்சுவலி அஜித் விஜய் அந்த படங்களுமே ரொம்ப வர முடியாமல் போனதுக்கு ரீசனாக இருக்குது. அப்படின்னும் போது 2 பேருமே லெஜெண்ட்ஸ். இந்த லெஜெண்ட்ஸை வந்து படத்தில் காட்டும்போது கொஞ்சம் கூட குறைச்சி காட்டிடக்கூடாது. அப்போ லோகேஷ் இப்போ தான் கூலின்ற படத்தில் ஒரு மிக்சட் ரிவ்யூ வாங்கிட்டு இப்போ இருக்கார். அப்போ ரைட்டிங்கும் பயங்கரமாக எழுதணும், ப்ளஸ் வந்து இவங்களுக்குள்ள ஒரு ஃபேன் வார் ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கு. அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுவாரா? அதை பண்ண இவ்வளோ கஷ்டம் இல்லையா? இல்லை, அது ரஜினி வந்து ஸ்பேஸ் கொடுத்துருவார் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு கமல் காடை போடுங்கம்பார், ஏன்னா சீனியர் அட்மோஸ்ட். ஃபஸ்ட்டு உலகநாயகன் கமலஹாசன் ஃபஸ்ட்டு காடை போடுங்க, செகண்ட் காடை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போடுங்கன்னு அவரே சொல்லுவார். ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவருக்குள்ள ஸ்பேஸ் வந்து ரஜினி வந்து கொடுப்பாரு, கண்டிப்பாக கொடுப்பார், அதில் மாற்று கருத்தே இல்லை. பட் ஸ்கிரிப்ட் உருவாக்குறதுல வந்து நீங்கள் டைரக்டர் தான் உருவாக்கணும். கமலுக்கு எத்தனை சீன் மிஞ்சி போனால் ஒரு படத்துக்கு 70 சீன் சார், 70 சீன் தான் ஒரு படம். ஸோ அதிகபட்சமாகவே நீங்கள் 3 மணி நேரம் படம்லாம் தேவையில்லை, அளவு ஒரு 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் படம் சூப்பராக கொடுத்தீங்கன்னா வேறு லெவல் உட்காந்தா படம் முடியணும் சார். ஒரு 70 சீனில் 35 சீனு, இவங்க ஒரு 25 வந்தால் 50னா கூட 70 சீன் மற்ற கேரக்டர் ஆர்டிஸ்ட் வச்சு ஸ்ப்ரிட் பண்ணி பிரிக்கணும். இதுதான் டைரக்டருடைய மேக்கிங் ஸ்டைலு. ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படி தான் பண்ணணும். அப்போ 20 சீனில் என்ன பண்ணலாம், இவருக்கு என்ன பண்ணலாம் கிரியேட் பண்ணி மாசாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. இந்த ஃபேன்ஸு ஹாப்பியாகவும் இவனும் ஃபேன்ஸ், ஸோ ரஜினி ஃபேன்ஸும் கமல் ஃபேன்ஸுமே ரொம்ப ஹாப்பி ஆவாங்க ஈக்குவலாக இருக்குன்ட்டு. 2 பேரும் சேர்ந்து கைத்தட்டும் போது ஸோ உலக திரையரங்குமே அதிரும்.
கண்டிப்பாக அந்த அளவுக்கு தான் லோகேஷ் உருவாக்காரு. இந்த பட்ஜெட் வந்து ஒரு முக்கியமான பேசு. கண்டிப்பாக பட்ஜெட் 700 கோடி மினிமம் 700 கோடி தேவைப்படும். 700 to 750 கண்டிப்பாக தேவைப்படும் சார். ஏன்னா ரஜினி சார் சம்பளம், கமல், லோகேஷ் சம்பளமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 450 கோடியை தொடும். மற்ற டெக்னீஷியன் இருக்காங்க, ஆர்டிஸ்ட், அதர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 100 கோடியை தொடும். அப்போ ஒரு 550 கோடி மட்டும் சம்பளம் மட்டும் போகும் உங்களுக்கு. அப்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் மேக்கிங் எக்ஸ்பென்சஸ், ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்குது, இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 200 கோடி கண்டிப்பாக வரும். ஓகே. அப்போது 750 கோடி டேபிளில் வச்சு தான் ஒருத்தர் பண்ணணும். அதுக்கு ரெடியாக இருக்காங்க, பிரச்சனை இல்லை. கமல் உள்ளே வந்துட்டார், இப்போ ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்துட்டு அது உள்ளே வந்துட்டாங்க. ரெட் ஜெயண்ட் உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மேக்ஸிமம் அவங்களும் உள்ளே வந்துடுவாங்க. இப்போ 750 கோடிலாம் சும்மா டீ சாப்பிட்ற காசு அவங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. 1000 கோடியில் படம் பண்ணிட்டு போயிடலாம். அப்போது படம் நல்லா வந்து இது வந்து உலக திரையரங்க அதிர வைக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் போவாங்க. ஓகே. ஏன்னா கூலியே சன் பிக்சர்ஸ் வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க லோகேஷ்க்கு. பட்ஜெட்டை பற்றி கவலைப்படாத, நல்லா பொண்ணு, எனக்கு பேன் இண்டியா படம் வேணும், படம் ரீச் ஆகணும், கலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. அந்த ஸ்கிரிப்டில் மட்டும் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாரு தவிர மற்றபடி இப்போ கலெக்ஷன்லாம் தெரிச்சிக்கிட்டு இருக்குது. கூலியோட கலெக்ஷன் வேறு லெவல். உலகில் அதாவது வெளிநாடுகளில் அதிகபட்ச கலெக்ஷனே கூலி தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது. தமிழ்நாடு மட்டுமே கிட்டத்தட்ட 200 கோடியை இப்போ 220 கோடி இங்கே கிராஸ் பண்ணிடுச்சு. இப்போ இது வரைக்குமே கிட்டத்தட்ட 500-550 கோடியை தொடுது. இன்னும் 2-3 நாளில் யூஏ வேறு கிடைக்குது. இப்போ அதுக்குள்ளே உள்ளே வந்தாங்கன்னா சாட்டர்டே இன்னொரு 200-300 கோடி போகும். இப்போ நார்த்தில் வேறு வார் 2 டோட்டலாக படுத்துருச்சு. அப்படி சொல்லக்கூடாது, ஒரு வழி இல்லை, சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ கூலி அங்கே இன்க்ரீஸ் ஆகுது, தேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த கலெக்ஷன் ஹெவியாக வருது. அப்படிங்கும்போது இந்த படம் 1000 கோடியை கண்டிப்பாக தொட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்த லெவலுக்கு இருக்குது. அது மாதிரி தான் இப்போ நெக்ஸ்ட்டு பண்ண போகிறதுடைய படம் வந்து பட்ஜெட்டை பற்றி கவலைப்படல, ஸ்கிரிப்ட் நல்லா உருவாகணும். 750 கோடி மினிமம் கண்டிப்பாக தேவைப்படும். பண்ணும்போது உடைய ரேஞ்ச் வேறு மாதிரி இருக்கும். ஓகே. உலக லெவலில் பிஸ்னஸ் இருக்குது. இல்லை, அந்த ஒரு பழைய ஒரு இது இருக்குல்ல சார், இப்போ நீங்களாம் பார்த்து வளர்ந்துருப்பீங்க. ரஜினி கமல் அப்படின்னும் போது நமக்கு பார்க்கும்போது ஒரு வியப்பு இருக்கும், ரெண்டு ஒன்றா நடிக்கும் போது. அந்த கிரேஸ் இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரஜினி ஒரு சைடு, கமல் ஒரு சைடு இப்படி நடந்து வரும்போது அந்த பழைய அந்த விஷயம் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும் சார். அந்த ஃபேன் ஃபாலோஸ் இன்னமும் அப்படியே தான் இருக்காங்க. அந்த ஏஜ் உள்ளவங்க கமல்கிட்ட இருக்காங்க, அதே சேம் ஏஜ் உள்ளவங்க அப்படியே ரஜினி ஃபேனாக இருக்குது. இன்னும் மாறல. அவங்கவுங்க ஃபேன் அவங்ககிட்ட தான் இருக்காங்க, வேறு எந்த ஆர்டிஸ்ட்டுமே போகலை. எல்லார் படத்தையும் பார்ப்பாங்க, நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருமே. அந்த லெவல் தான். நீங்கள் ரஜினியும் கமலும் ஸ்க்ரீனில் வரும்போது அது வந்து எப்படி இருக்குன்னு சின்ன கண்ணை மூடிட்டு ட்ரீம் பண்ணி பாருங்களேன். ஒரு நினைத்தால் இணைக்கும். இதுக்கு முன்னாடி வில்லனாக ஆடுபுள்ளி ஆட்டத்தில் வந்து ரஜினி கமலும் வில்லனாக தான் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேருமே. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு மாஸ், அதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாதுன்னு வச்சுங்களேன். இது வந்து லோக்கல் ஸ்கேலில் தான் இருக்குது. அவர் ரெண்டு பேரும் எப்படி கொண்டு வரணும், ரசிகர் மத்தியில் எப்படி பேர் எடுக்கணும், அவங்கள ஃபுல் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படிங்கும்போது இந்த ஸ்கிரிப்டும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வில்லன் இமேஜ் உள்ள ஸ்கிரிப்ட் தான், ஓஜி தான். ஸோ ஒரிஜினல் கேங்ஸ்டர் ஃபிலிம் தான். ஸோ இதில் பாஷாவில் எப்படி ரஜினியும் மார்க் ஆண்டனியும் எப்படி இருந்தாங்களோ ஈக்குவலாக அதே மாதிரி தான் ரஜினியும் கமலத்தில் மோத போகிறாங்க. ரெண்டு பேருமே வில்லன் தான். ஸோ ஹீரோ கிடையாது. பட் ஹீரோ நினச்சா ரெண்டு பேர் ஹீரோ, வில்லன் நினச்சா ரெண்டு பேரும் தான் வில்லன். ஓகே. ரஜினி வில்லன்னா, ரஜினிக்கு வில்லனா கமல். அப்போ எந்த அளவுக்கு மாஸ் இருக்கு பாருங்க. ரஜினி வந்து வில்லனாக பண்ணுவார்னா நீங்கள் எந்த இல்லை சிட்டி கேரக்டரை நீங்கள் சொல்லலாம். பழைய படம்லாம் நீங்கள் 3 முடிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரஜினிகிட்ட பார்க்குறதே அவ்வளோ டெரராக இருக்குது, பயப்படுவீங்க நீங்கள். அவ்வளோ கொடூரமான ஒரு வில்லன் அப்படி பண்ணியிருப்பார் உங்களுக்கு. 16 வயதுலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா பரட்டனா அது வேறு ஸ்டைல் உங்களுக்கு. அதை அப்போது கமலும் வந்து இவர் ரஜினி சார் வில்லனாக வந்து ஃபோக்கஸ் ஆகி மிகப்பெரிய லெவலில் இருப்பார்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு வில்லனாக பண்ணுறது. கமலும் சாதாரணமாக கிடையாது. நீங்கள் பழைய படங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-10 படங்களும் வில்லனாக கமல் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து இப்போ கேஎஸ் ரவிமடாஷன் நம்ம தசாவதாரம் அதில் என்ன ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணிப்பார், சூப்பராக பண்ணியிருப்பார். கண்டிப்பாக ரெண்டு பேருமே வில்லன் கேரக்டர்னால் ரொம்ப சூப்பராக பிரமாதமாக இருக்கும். உங்களுக்கு ஸ்கோர் பண்ணலாம் சார். நீங்கள் ஹீரோவை விட நீங்கள் வில்லனை பண்ணும்போது ஸ்கோர் பண்ணலாம். இப்போ கூலியில் வந்து நாகார்ஜுனாவுக்கு வந்து ஆந்திரா திரைகளில் பட்டையை கிளப்புது அவருக்கு. இது வரைக்கும் ஒரு மாஸ் ஹீரோ கிங் நாகார்ஜுனை பார்த்தவங்க வில்லனாக பார்த்தோன்னா அப்படியே மறைஞ்சு போயிருக்காங்க. யோ இத்தனை நாள் ஏன் நீ தெலுங்கு படம் பண்ணலன்னு கேட்குறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வில்லனாக பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கோர் இருக்குது, நிறைய இடம் இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் பூந்து விளையாடலாம் நீங்கள். அதனால தான் இந்த கதையை உருவாக்கியிருக்கார் லோகேஷ் முலசும்போது கூட. ஃபஸ்ட்டு இதை உருவாக்குன்னு நிறைய பட்ஜெட் பெருசு சார், ஆக்டர்ஸ் நிறையா உள்ளே வேணும் அப்படிங்கிறனால அந்த கதையை தூக்கி ஓரம் வச்சுட்டு இந்த கதையை எடுத்தார். இப்போ அந்த கதையை திரும்பி எடுக்கிறார். அப்படிங்கும்போது இந்த லெவல் வந்து வேறு லெவலாக இருக்கும். ஒரு மாஸ் ரெண்டு பேரும் வில்லன்னு நீங்கள் சொல்லவே வேணாம் சார், கலக்கலாக இருக்கும் சார். ஆனால் இதுக்கிடையில் கைதி 2ன்னு ஒரு படம் சார் ரொம்ப நாளாக வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா கைதி வந்து ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தது, லோகேஷை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போனதே அதான். சம்பள ரீதியாகவும் அவருடைய ஒட்டுமொத்த மதிப்புமே மாறுச்சு அந்த டைமில். இப்போ கைதி 2 வந்து லோகேஷ் கிட்ட வந்து நம்ம கண்டிப்பாக வரணும்னு ஆசைப்பட்டு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த படத்தை கூலிக்காக அந்த படத்தை ஸ்டாப் பண்ணாங்க. இப்போ அடுத்து இந்த படம் வரனால அதுவும் இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு.
அப்போ கைதி 2 வராதுல்ல? இல்லை ஸ்டாப் பண்ணுறதுன்ற நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த ஸ்பேஸ் இவர் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக பண்ணலாங்கிற ஒரு மேட்டர் தான் பேசி வச்சுருக்காங்க. அது எப்போ இருந்தாலுமே கைதி 2 கார்த்திக் ஹீரோ லோகேஷ் தான் முன்னார், மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அதனுடைய கண்டினியூஷன் வந்து இவர் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். கார்த்திக் வந்து நீங்கள் எப்போ ஃப்ரீயாக எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டாங்க. 2-3 படங்களுக்கு முன்னாடியே பண்ண வேண்டியது இவர் வரிசையாக லோகேஷ் கனராஜ் பிஸியாக இருந்ததுனால இந்த டைம் எடுத்து அவரால் போக முடியல. சரி, கூலிக்கு அடுத்து இப்போ அவர் படம் ஹீரோவை பண்ணுறாரு, அருண் மாத்தேஸ்வரனில் லோகேஷ் ஹீரோ பண்ணுறாரு. அந்த படம் ஒரு 2 months தான் டியூரேஷனு. முடிச்சுட்டு வந்து ஜனவரி பிப்ரவரியில் கைதி 2 ஸ்டார்ட் பண்ணலான்ற அளவுக்கு தான் இருக்குது. பட் இருந்தது. பட் திடீர்னு பார்த்தா இந்த ஒரு வாய்ப்பு வரும்போது இதை கண்டிப்பாக பயன்படுத்தி தீரணும். லோகேஷ் நீங்கள் வேறு லெவல் சார். நீங்கள் ரஜினியும் கமலும் இணைந்து ஒரு படம் பண்ணுறாங்க. அது என்ன சொல்கிறதுனா அவங்களுடைய அந்த படம் அனுபவ எக்ஸ்பீரியன்ஸ் கூட இந்த லோகேஷ்ட கிடையாது. ஸோ 38 வயசு தான் அவங்களுடைய படம் எக்ஸ்பீரியன்ஸ். 63 கமல் என்ட்ரி, 75 இந்த ரஜினி என்ட்ரி. அப்படிங்கும்போது அந்த 2 இமயத்தை ஒன்றா சேர்த்து வச்சு பண்ணுற வாய்ப்புனா சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த வாய்ப்பு வந்து எஸ்பி முத்துராமனுக்கு கிடைச்சது, கே பாலச்சந்தர் கிடைச்சது. அதற்கப்புறம் தான் இவருக்கு தான் கிடைக்குது, லோகேஷ் தான் கிடைக்குது. அது மிகப்பெரிய வாய்ப்பு. இல்லை சார், இப்போ கூலி வந்து அவருக்கு ஒரு சின்ன சரிவை கொடுத்துருக்குன்னே எடுத்துக்கலாம். நிறையா விஷயங்கள் அவரை பற்றி பேசினாங்க. இப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய படம்னு சொல்லி எவ்வளோ எதிர்பார்ப்பு இருந்துச்சோ அதே எதிர்பார்ப்பு வந்து கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் மேலே இருந்துச்சு. ஆனால் இங்கே எதிர்பார்ப்பு வந்து என்னென்னா திரைக்கதை செமையாக இருக்கும், அவர் படங்களில் கதை வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும், லாஜிக் ஓட்டைகள் இருக்காது அப்படின்னு. ஆனால் டோட்டலாக அதுக்கு ஒரு மாதிரி மாறுதலாக தான் படத்தில் பார்த்தாங்க. லோகேஷ் மேலே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வச்சு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அப்படின்னும் போது இந்த படம் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த எதிர்பார்ப்பு இருக்கலாம். பட் லோகேஷ் மேலே லைட்டாக கொஞ்சம் ஒரு டவுட் வரும்ல சார்? இல்லை, சரிவுன்றது வந்து கதையில் மட்டும்தான் சரிவு அவர் வந்து காட்டினாரே தவிர படத்தினுடைய அந்த ரேஞ்சு குவாலிட்டியை காமிக்கல. நீங்கள் கதை எடுத்துக்கிட்ட கதை அந்த அளவுக்கு கதை நீங்கள் அதே லைனை எடுத்துக்கிட்டு நீங்கள் பக்கா ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, லாஜிக் மிஸ்டேக் இல்லாமல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கதையுடைய லெவலே வேறு. நீங்கள் வேறு மாதிரி மாறி இருக்கும். நீங்கள் ஒரு பாண்ட் ஃபிலிம் பார்த்த ஸ்டைலில் நீங்கள் கிரியேட் பண்ணிருக்கலாம். அங்கே தான் கோட்டை விட்டார் அவர். சரிவுன்றது வந்து லோகேஷ் மேலே தான் நம்ம சொல்ல முடியாது, மற்ற யார் மேலேயும் சொல்ல முடியாது. பட் அந்த கதை அமைப்பு சரியில்லை. பட் இப்போ வரக்கூடிய இந்த கதை அமைப்பு வந்து அவர் பார்த்து செதுக்க போகிறார். அது 2 பேருமே கதையை கேட்க போகிறாங்க. இது வந்து ஒரு லெசன். லோகேஷ்க்கு இது மிகப்பெரிய ஒரு சரி வாட்டி தான் இந்த கதை இல்லை. பட் படம் தப்பிச்சுக்கிச்சு ரஜினி சாருங்கிற மாஸ் அவரை பார்த்தா போதும் அப்படிங்கிற அளவு தான் இன்றைக்கி ஆடியன்ஸ் இருக்காங்க. எல்லா பேரும் உள்ளே போனது காரணம் அந்த ரிவ்யூ, ராங் ரிவ்யூ வரும்போது கூட அப்படி என்னதான்டா அந்த படத்தில் இருக்குது ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரஜினி படம் நல்லா இருக்கும்டா ஃபேமிலியோட படம்னு சொல்லி இப்போ ஆடியன்ஸ் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. படத்தினுடைய ரேஞ்ச் வேறு, கலெக்ஷன் வேறு. பட் நீங்கள் சொன்ன சரிவு கண்டிப்பாக கதையில் இருக்குது. பட் அதை நெக்ஸ்ட்டு படத்தில் கண்டிப்பாக அவர் அந்த சரிவை மீண்டு இப்படி ஒரு கதையை வந்து லோகேஷ் தான் பண்ணாரா அளவுக்கு அந்த படத்தை கதையை உருவாக்குவார். அதுக்கு கமல் இன்புட்டு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ரஜினிங்கிற ஒரு மாசை வைக்கிறோம், நானும் உள்ளே இருக்கேன், அப்போ அந்த கதை எந்த அளவுக்கு போகும், கமல் கண்டிப்பாக இன்புட் கொடுக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒன்று இருக்குது. ரஜினி சாரை பொறுத்த மட்டும் என்னென்னா ஒரு கதையை கேட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஷூட் போயிட்டார்னா அதுக்கப்புறம் உள்ளே போக மாட்டார். கமல் அப்படி இல்லை, நீங்கள் உள்ளே போவார். என்ன சீன் எடுக்கிற, இது எதுக்கு எடுக்கிற, ஏன் எடுக்கிற, ரஷ் பார்க்கணும் அப்படின்ட்டு ஈவினிங் 6 மணிக்கு மேலே எனக்கு லேப்டாப்பில் போட்டு காமி, இது கனெக்டிவிட்டி ஆதா அப்படிலாம் சிட்ட உள்ளே போவார். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர், அவர் ஒரு டைரக்டர் அப்படிங்கிற லெவலில் அதுக்குள்ளே போவார். ரஜினி சாரை பொறுத்த மட்டும் என்னென்னா ஒரு டைரக்டரை வந்து ஃபுல்லாக ஃப்ரீடம் கொடுத்துருவார். ஏன்னா ஒரு மேக்கர், ஒரு ஸ்கிரிப்டில் வந்து உருவாக்குனவர். அப்போ அவருக்கு எது ப்ளஸ் மைனஸ்ன்னு கண்டிப்பாக தெரியும். இப்போது இந்த கூலியினுடைய சரிவுக்கும் பேர் அடிப்படுறது லோகேஷ் பேர் மட்டும்தானே அடிப்படுது. ஸோ ரஜினி சார் பேர் கிடையாது. அவர் நல்லா பண்ணியிருக்காரு, கலெக்ஷன் அல்ட்டு போயிடுச்சு. ஸோ ரஜினிக்கா மட்டுமே அப்படிங்கிற உள்ளது தான். அதனால் ரஜினி சார் பொறுத்த மட்டும் நீங்கள் ஃப்ரீடம் கொடுத்து நீங்கள் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிடுவார். அப்போ நீங்கள் நல்லா பண்ணணும். கமல் இங்கே உள்ளே பூந்து வச்சு பண்ணுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருப்பார். ரஜினி சார் நல்லா பண்ணுங்கன்ட்டு போயிடுவார். இதுதான் வித்தியாசம். ஸோ இதை பொறுத்த மட்டுமே லோகேஷ் வந்து கண்டிப்பாக என்ன இருக்கோ இல்லையோ இந்த கதைக்குள்ளே அப்புறம் மூளையை கழட்டி கதைக்குள்ளே தான் வைப்பார்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்தளவுக்கு ஒரு மேக்கிங்கில் கண்டிப்பாக உருவாகும். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கைதி 2 வந்து அதுக்கான தள்ளு அப்படியே ஏதோ தெரில ஒரு டைம் போய்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக இந்த மெகா ரஜினி கமல் கூட்டணியில் இந்த படம் முடித்தோன்னா அடுத்து கைதி 2 கண்டிப்பாக அவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இப்போ கூலி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி UA சர்டிஃபிகேட் வந்துருச்சு அப்படின்னா அந்த வசூல் வந்து ஓரளவுக்கு மாடரேட்டாக ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு போகும்னு நினைக்கிறீங்க? அது 1000 கோடி துறதுக்கான வாய்ப்புகள் நிறையா வரும்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போவே நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டோடய கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி நெருங்கிருச்சு. இப்போ அப்படிங்கும்போது இன்னொரு 400 கோடி தான் குடும்பங்களாக போகிறது. ஆமாம், திரும்பி உங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள ரிப்பீட் ஆடியன்ஸ் போவான். ஆனால் ஒரு ப்ரொடியூசராக கலாநிதி மாறனோட இந்த ஒரு மூமெண்ட்டை எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு டக்குன்னு
ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வரணும். அப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிடுவோம்னு சொல்லி பண்ணுறாருல, அதை எப்படி பார்க்க? இல்லை, ஒரு மாஸ்டர் பிளானாக கூட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இதை என்ன காரணம்னா, ஏஜ் சர்டிஃபிகேட் நம்ம கை வைக்க வேண்டாம், விடுவோம். இது எந்த அளவுக்கு ரிசல்ட் வருதை பார்ப்போம். இது ஒருவேளை ராங்காக போய் பண்ண மாதிரி இருந்ததுன்னா மறுதணிக்கணும் ஒன்று இருக்குது உங்களுக்கு. மறுதணிக்கை நம்ம உள்ளுக்குள்ளே போகலாம், சென்சார் போகலாம், ரீசென்சார் போகலாம். பட் இது ஓப்பனிங்கே கலக்கலாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது, கலெக்ஷன் அள்ளிட்டு போகும்போது அப்படியே விட்டாங்க. பட் இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே போகும்போது நாங்கள் குழந்தையில பசங்க விட்டு எப்படி நாங்கள் போய் படம் பிரச்சனை வருது, அப்படியும் போய் பார்த்துட்டாங்க. பசங்களையும் விட்டு போய் படம் பார்த்துட்டாங்க, இருந்தாலும் வீட்டில் ஒரே டென்ஷன் அப்படின்னு அவருக்கு ஒரு மெசேஜ், ரஜினி சாருக்கு மெசேஜ், உங்கள் படத்தை பார்க்காம பசங்க திணறானுங்க அப்படின்னு. இதுக்கு தான் வந்து மறுதணிக்கை விட்டு அந்த சேர் மேட்ரு, டெட் பாடி எரிக்கிற மேட்ரை மட்டும் பிளட்ரு பண்ணி ஒரே ஒரு சீனை மட்டும் காமிச்சிட்டு, நீங்கள் அந்த சாம்பலாக போகிறது மட்டும் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் கட் பண்ணி தூக்கிட்டு சேரில் உட்காந்து இந்த ஒரு மின்னல் எஃபெக்ட் டோன் இருக்கும், நீங்கள் அதை வச்சிங்கன்னா கூட ஒன்று பெருசாக தெரியாது. ஸோ அந்தளவுக்கு தான் கட்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ யூஏ வந்துருச்சு அப்படின்னா, ஸோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் பசங்களை கூப்பிட்டு உள்ளே போனாங்கன்னா இந்த வீக்கெண்டு கலெக்ஷன் என்னாச்சு உங்களுக்கு? ஸோ இன்றைக்கி புதன், திரும்பி வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு படம் ஃபுல்லாக போகும். இப்போ அதில் சாலிடு 200-300 கோடி வருது. எஸ், அழகாக சாப்பிட்டு போயிடும் உங்களுக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் 1000 கோடியை கண்டிப்பாக தொடர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி ரிசல்ட் வருதுங்கிறது. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும், பொறுத்திருந்து பார்ப்போம். உன்னத்துக்கு நன்றி. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.